ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம்லேருந்து கிளம்புறேன். டைம் பார்த்திங்கன்னா மணி 4:30 ஆச்சு. இன்னும் 1 ஹவரில் நமக்கு செக் அவுட்டு. இருந்தாலும் நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் போகலான்னு தான் ஐடியா இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஹோட்டல் சித்ரா. அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். 5:30 தான் செக் அவுட்டு. நான் 4:30 செக் அவுட் ஆகிட்டேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைண்டை மாற்றிட்டேன். உச்சி பிள்ளையார் கோயில் போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே நாளில் நேற்று பார்த்திங்கன்னா சமயபுரமும் உச்சி பிள்ளையார் கோயிலும் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் ஆனால் திருமூர்த்தி கோயிலுக்கு போய் அப்புறம் சமயபுரம் போனேன். அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் காலையில் போயிட்டு வந்தாச்சு. அடுத்து திருவனைக்காவல் சிவன் கோயில் போயிட்டு வந்தாச்சு. திருவனைக்காவல் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்க சிவலிங்கம், பாதாளலிங்கம். எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆமாம், இந்தியாவிலே வச்சு ஒரு 2 இடத்துல தான் இருக்குது. அது நம்ம திருச்சியில் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு கல்லணை டேம் போயிட்டு திரும்ப அங்கேருந்து உச்சி பிள்ளையார் கோயில் போகலாம் அப்படின்னு ஐடியா. பட் ஆனால் ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதனால் ரூமுக்கு சார்ஜ் போட்டு 5:30 தான் செக் அவுட்டு. நம்ம கொஞ்சம் 1 ஹவர் ஏர்லியாக செக் அவுட் பண்ணுறோம். ஓகே, உச்சி பிள்ளையார் கோயில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே நாளில் 4 இடம் முடித்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஓகே, நான் பக்கத்தில் போய் காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்க, கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டியை மட்டும் பார்க் பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல பார்க் பண்ணோம்னா அங்கே லக்கேஜ் பார்த்துக்கிற மாதிரி இடம் தான் ஈஸியாக இருக்கும். இருங்க, நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவில், தாயுமானவர் சுவாமி திருக்கோயில் அங்கே எழுதியிருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. இன்னொரு வழி ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஒரு 50 படிக்கட்டு மேலே வந்துடும். இருந்தாலும் நம்ம கீழே இருந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நான் கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அர்ச்சனை பண்ணுறக்காக அருகம்புல், மாலை எல்லாம் வாங்கியாச்சு. இதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. நான் அந்த இடம் காமிச்சிருப்பேன். அங்கேருந்து அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் வாங்கினேன். அவர்கிட்டே லக்கேஜ் ரெயின்கோட்டில் கழட்டி பேக்கில் வச்சாச்சு. பேக்கில் வச்சுட்டு இப்போ மலை ஏற போகிறோம். படிக்கட்டு இங்கே தான் இருக்குது. அங்கே ஓகே, நான் அப்படியே மேலே போய் காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்திங்கன்னா அந்த அண்ணன்ட்ட பேக்கு வச்சாச்சு. அந்த அண்ணன் கடையில் லக்கேஜு, அதாவது இதுக்கே வாங்க சொன்னார். சரி வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜும் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் வச்சாச்சு. ஓகே பாருங்க, சிற்பம்லாம் சூப்பராக இருக்கும். இதுவும் பிரம்மாண்டமான கோயிலுங்க. படியேறது நான் சாமி கும்பிட்டு நான் காட்டுறேன். டைம் பார்த்திங்கன்னா 5:23. கரெக்டாக இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே அங்கே ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு நேராக அப்படியே இங்கேருந்து படியேறணும். 5:23. பார்ப்போம், நான் மேலே போய் காட்டுறேன் எவ்வளோ நேரத்தில் ஏறணும். மெதுவாக தான் ஏறுறேன், அதாவது நார்மல். பாருங்க, ரொம்ப ஓடியோ அரைபரியாவோ ஏறல, நார்மலாக நடந்து போகிற மாதிரி போகிறேன். நான் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா வண்டியில் வண்டியை அந்த பக்கம் நிப்பாட்டிட்டு இப்படியே வந்துட்டேன். நம்ம கீழேருந்து வரல, அதான் அப்டேட் பண்ணிடலான்னு. பாருங்கள், வெயிட் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே இங்கே போய் இங்கே ஒரு சன்னதிக்கு கும்பிட்டு இங்கே பாருங்கள், முட்டி போட்டு மலை ஏறுறாங்க. ஸோ உண்மையுமே ரொம்ப கஷ்டமான விஷயங்க. பாருங்கள், சாமி கும்பிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கும்பிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஜங்ஷன். இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் சின்ன மலை. அதாவது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பாறையை குடஞ்சி கல் அடுக்கி கட்டியிருக்காங்க பாண்டிய மன்னன். அதுவும் நம்ம காலில் வரத்துக்கே நமக்கு டயர்டாகுது. அவங்க முட்டி போட்டு ஏறி வந்தாங்க. பார்த்திங்களா, ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஓகே, நான் கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன். மேலே போய் வீடியோ எடுக்க அலோட் பண்ண மாட்டாங்க, பார்க்குறேன் அப்படின்னு. இடத்துக்கு வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு சில படிக்கட்டுகள் ஏறி நம்ம நேராக உச்சி பிள்ளையார் போயிட்டு, ஏன்னா லைட்டிங் போகிறதுக்குள்ளே நம்ம வியூவெலாம் காட்டிடலாம். அதுக்கப்புறம் திரும்பி இங்கே போய் கும்பிடலாம். தாய்மானவர் சன்னதி. மழைனால கொஞ்சம் வெட்டாக இருக்குது. படியெல்லாம் லைட்டாக வலிக்கி விட்டாலும் விட்டுரும். பாருங்கள், அட கருடன் சே, அதுக்குள்ளே இதாகிடுச்சு. நல்லா இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் இன்னும் க்ளோஸில் இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணல. உள்ளெல்லாம் பயங்கரமான சிற்பங்கள், கல்வெட்டுகள், டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது.
கொஞ்சம் சின்ன மலை தான், பட் ஆனால் நடக்கிறது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் முட்டி போட்டு ஏறி வர்றதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கானது. பாருங்க, இதுக்கே எப்படி மூச்சு வாங்குதுன்னு. ஓகே, நான் கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன். குழந்தை பிறக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வேண்டுதல் இருக்குது. மரத்தில் தொட்டி கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு நிறைவேற்றணும். இங்கே பாருங்கள், ஸ்ரீரங்கம் தெரியுதுங்களா? அங்கே போயிட்டு வந்தாச்சு. ஜம்புலிங்கேஸ்வரர் கோபுரம் இல்லை, அது வந்து ஸ்ரீரங்கம். ஜம்புலிங்கேஸ்வரர் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் சின்னது ஹைட்டு பாருங்கள், அங்கே தான் வச்சு பிள்ளையார் இருக்கார். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இங்கே. பட் ஆனால் மழை சமயத்தில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். தேங்காய் உடைக்கும் தொட்டி அங்கே எல்லாம் சில் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் இந்த இடம். இன்றைக்கி பௌர்ணமி, அந்த கூட்டமும் இல்லை. நான் உச்சி பிள்ளையார் கோயில் வர முடியாது அப்படின்னு நினச்சேன். எப்படியோ கடவுளோட புண்ணியத்தில் வந்தாச்சு. ஏன்னா லக்கேஜ் கொண்டு வந்திருந்தால் கொஞ்சம் தூக்கிட்டு சிரமமாக வந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். சரி, ஓகே, நான் போய் சாமி கும்பிட்டு காட்டுறேன். நான் இங்கேருந்து திருச்சி சிட்டி, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சர்ச் இருக்குது, சூப்பராக இருக்குது. திருச்சி சிட்டி, அதாவது சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு பேக் சைடு இது ஈகிள் தெரியுதா? சூப்பர், நல்லா போஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஈகிள் பாருங்க. அந்த கடை என்ன கடை? போத்தீஸ். சூப்பராக இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் சூப்பராக தெரியுது. வாங்க, அப்புறம் இந்த இடத்துல இங்கே தெரியுது பாருங்க, இந்த இடத்துல அது வந்து ஜம்புகேஸ்வர். ஓகே, நான் அப்படியே அந்த பக்கம் போய் காட்டுறேன். மறக்காமல் வந்தால் அன்னதானத்துக்கு நன்கொடை எழுதிருங்க, அது ரொம்ப நல்லது. இங்கே தான் எழுதுவாங்க. இங்கே தான் அர்ச்சனை சீட் எடுத்தேன். இங்கே தான் நான் அன்னதானத்துக்கு நன்கொடை எழுத போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா 5:40 ஆச்சு. 5:23க்கு ஏற ஆரம்பித்தோம். ஏன்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் 5:40க்கு இந்த டைம் தான் ரீச் ஆகிருப்போம். அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு. அப்புறம் அன்னதானத்துக்கு 100 rupees நன்கொடை வச்சாச்சு. வேறு என்ன, வேறு அவ்வளோதாங்க. அப்படியே கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதான். முடிஞ்ச வரைக்கும் எப்படி லைட்டிங் போயிடும். இன்னொரு 1 ஹவரில் இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். பாருங்க, 360 டிகிரி கழுகு. கழுகு செம்மையாக சுற்றி வந்துட்டுருக்கு. எங்கள் பேக் கேமராவில் காட்டுறேன். ஸ்லிப் ஆகிருக்குங்க. அங்கே பாருங்கள், கழுகு அழகாக கோயிலே சுற்றிட்டுருக்குங்க. மூணு கழுகு சூப்பராக சுற்றிட்டுருக்கு. பாருங்க, ஸ்ரீரங்கம் இங்கே காணாதுங்க. இந்த இடத்துல இருக்குது ஜம்புகேஸ்வர். இந்த இடம் தெரியுதுங்களா? இங்கே அந்த இடம். அப்புறம் இது ஸ்ரீரங்கம் கோபுரம் ரொம்ப பெருசுங்கிறதுனால இங்கேருந்தே அப்படியே 1xலே தெரியுது. சூப்பராக இருக்குது சிட்டி வியூ. ஓகே, ஒரே நாளில் ஸ்ரீரங்கம், ஜம்புகேஸ்வரர், கல்லணை டேம், அப்புறம் உச்சி பிள்ளையார் கோயில். ஓகே, கிளம்பலாம்.
பஞ்சாமிரதம் வாங்கிட்டு போகணுங்க. கீழே போய் தான் வாங்கணும். பாருங்க சூப்பராக இருக்கா வியூ. போன டைம்லாம் நான் வந்திருந்தப்போ சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல, சூப்பராக எடுத்திருந்தேன். பட் இந்த டைம் எல்லாம் க்ளௌடியாக இருக்குது, அதனால் மேபி சரி ஓகே நான் கீழே போய் மோட்டோ விலாகில் காட்டுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. 3 கழுகு இந்த ஒரு இங்கே ஒன்று இருக்குது, 4 சூப்பராக சுற்றிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. பெயிண்டிங்ஸ் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மேலே சைடில் எல்லா பக்கமும். அது மேபி வீடியோ எடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு யாரும் எதுவும் சொல்லலை, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை, எங்கேயும் போர்டும் வைக்கலை. அதனால் நான் வீடியோ எடுத்து சரி என்ன காட்டலாமே, பேக்ரவுண்டில் தெரியும், அது அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காதுங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து பார்த்திங்கன்னா காலை தூக்கி அந்த தோடை கலட்டி திரும்ப தூக்கி வீசி திரும்ப காலாலே போய் எடுத்து திரும்ப காலாலே தோடு மாட்டுவார். அந்த ஓவியம் தான் அது. அதுவும் சிவனுக்கும் பார்வதிக்கும் டான்ஸ் ஆடும் போது யார் பெரிய ஆள்னு சண்டை வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய அந்த இதுதான் அது. அதான் காட்டிலாமே அப்படின்னு பாருங்க. உச்சி பிள்ளையார் கோயில் பேக் சைடு மேலே. நான் அதனால தான் என்ன காட்டுறேன், ஏன்னா வந்து நாளை பின்ன இந்த வீடியோ பார்த்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக தான். சூப்பராக இருக்குங்க. அப்படியே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கதையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் 100% அக்யூரேசியான்னு சொல்ல முடியாது. சின்ன மாற்றங்கள் இருக்கும், அது நீங்கள் தான் பண்ணிக்கணும். சரி ஓகே, சூப்பராக இருக்குது. அடுத்து கீழே போயிட்டு நான் மோட்டோ விலாகில் காட்டுறேன். இங்கேருந்தே முடிச்சிருவோம். பாருங்கள் கவரே பண்ண முடியல, இங்கேருந்து தான் கொஞ்சம் தெரியுது. ஓகே நான் கீழே போய் மோட்டோ விலாகில் காட்டுறேன். இல்லை மேபி தெரில, இருட்டாயிருச்சுங்களா, மேபி மோட்டோ விலாகில் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், இல்லாட்டி நான் ஃபோன்லேயே அப்டேட் பண்ணுறேன். பாட்டே வாங்க. பார்த்திங்கன்னா டக்குன்னு இருட்டிருச்சு. கீழே வந்தாச்சு. நம்ம லக்கேஜும் பேக் பண்ணியாச்சு பக்காவாக. எப்படியும் கோயம்புத்தூருக்கு ஒரு 11:30க்குள்ளே ரீச் ஆகிடலாங்க. மணி ஒரு 7 ஆச்சு. கண்டிப்பாக ஒரு 11:30க்குள்ளே ரீச் ஆகிடலாம். பார்ப்போம், நான் போகிற வழியில் ஏதோ சுவாரஸ்யமாக இருந்தால் காட்டுறேன். ஏன்னா வந்து பை ரோடு நைட்டில் காட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நம்மளோட கேமராவோட விசிபிலிட்டி இவ்வளோ தான். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் இருக்கனால நல்லாயிருக்கு, அதனால் பெருசால விசிபிலிட்டி இருக்காது. அங்கே பாருங்கள் கோயிலோட இது அவ்வளோதான் தெரியுது. ஓகே அப்படியே பார்த்துட்டே வாங்க. இடையில லைட்டிங் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். போகிற வழியில் பெருசாக விசிபிலிட்டியே இல்லை, அதனால் சரி கோயம்புத்தூர் வழியாக வந்திங்கன்னா ஹனுமான் ஸ்டாச்சு இருக்குது. இங்கே ஹனுமானை கும்பிட்டு நேராக அப்படியே போங்க. ஏன்னா தொட்டதெல்லாம் ஜெயம், அந்த மாதிரி ஹனுமார் வந்தாவே தொட்டதெல்லாம் ஜெயம். ஹனுமான் பேரை சொன்னாவே ஜெயம்தான். இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன். ஹனுமார் பேர் சொன்னாவே உங்களுக்கு ஜெயம்தான். அங்கே பாருங்க பூரா சிக்னல் கொடுக்குது. தொட்டதெல்லாம் ஜெயம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம். சிவரூபம் ஹரிரூபம் அது ஹனுமன் கோலமே, அதன் திசை எங்கும் ரீங்காரம் ராமன் நாமமே. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ஹனுமனிருக்கையில் ஏது பயம்.